ஒரு அழகான நாட்டில் மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு ராஜா இருந்தார். மக்கள் கேட்குற வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு ஒரு நாள் அவருக்கு உடம்பு முடியாமல் போனது. திடீர் மரணத்தை அடைந்தார். ராஜாவுக்கு ஒரு பையன், தம்பி உங்கள் அப்பா இறந்துட்டாரு, அடுத்த மன்னர் நீ தான். கொஞ்சம் கூட வருத்தப்படலை அவங்க அப்பா இறந்ததுன்னு நினச்சான். மக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவனோட ஆட்சியில் மக்களுக்கு தீங்கு நினைச்சான். மக்கள்லாம் பக்கத்தூருக்கு போக ஆரம்பிச்சு. ஒரு மன்னராக இருக்க லாய்க்கே சொன்னாங்க பிற நாட்டு மன்னர்கள். அவனோட போரை தொடங்க கோலக்பூர்னு ஒரு அழகான ஒரு ஊர். அந்த ஊரில் இருந்த மன்னரிடம் போர் தொடங்க ஆரம்பித்தான். அந்த போரில் தோல்வியை தழுவ ஆரம்பித்தான். கடும் காயம் பட்டான் அந்த மன்னரிடம். மாறி மனிதன் இருக்கவே கூடாதுன்னு சொன்னான். மனம் உடைஞ்சு போனவன் மாந்திரிகத்தில் இறங்க தொடங்க. தீய சக்தியே என் உயிரை கொடுக்குறேன், இருக்கிற தீய சக்தியோட சக்தியெல்லாம் கொடு. தன்னோட உயிரை அந்த தீய சக்தியை கொடுத்துட்டான். யாராவது ஒரு மனிதன் உன்னோட பெயரை சொல்லி அவன் விடுதலை செய்யறானோ அன்னைக்கு உனக்கு சக்திலாம் கிடைக்கும். ஒரு விஞ்ஞானி விடுதலை செய்தான். யாருன்னு பார்த்தீங்க? கிர்மாடா.